ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக வந்து சென்னையிலேருந்து தடா நோக்கி வந்துட்டு இருந்தோம். அண்ட் தடா கிட்ட வந்து ஒரு என்னடா இது என்ன பிளேஸு? ஈகாமா அப்படின்னா தெரியலன்னு சொல்கிறேன். அதே இடம் ஈகாம் இருக்கேன். ஆனால் இந்த இடம் என்னன்னே தெரியலங்க. நான் ஃபைனலாக வேணால் அப்டேட் பண்ணுறேன் வீடியோ லாஸ்ட்டில். ஸோ அந்த ஒரு ட்ரிப்போட லாக் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தெரில டிஎஸ்எல்ஆர் பார்த்துல, ஆனால் இதில் மொபைலோட வேறு லெவலில் இருக்கும் கிளாரிட்டி. வீடியோலாம் செம்மையாக அப்கிரேட் ஆனது இந்த கேமரா வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரோ. இதுக்கப்புறம் தடா இங்கேருந்து எவ்வளோ இருந்தால் வாட்டர் ஃபால்ஸ் ஒரு எப்படியும் 15 வரும்னு நினைக்கிறேன். 15 ஆஃப் ரோடெலாம் போனோம்னா ஆஃப் ரோடு இருக்குது. ஐயோ ஆனால் அந்த பிளேஸ் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது, செம்மையாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பீஸ்ஃபுல்லாக. ஆனால் யாருமே காணாமல் ப்ரோ. சோபா அப்படியே இந்த ஷார்ட்டை பார்ப்போம்டா ப்ரோ. இது இன்னும் அருந்ததி கோட்டை மாதிரி இருக்குடா. உள்ள அலோடு இல்லையா? கோட்டெல்லாம் எடுத்துக்கலாம். ஏன் உள்ள அலோடு இல்லையா? டேய் அப்போ எதுடா கூட்டு வந்தீங்க இங்கே? உள்ள அலோடு இல்லையா? இல்லைடா, அவங்க ஏதாவது ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்கடா, அதனால் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபோட்டோலாம் எடுத்தால் செம்மையாக இருக்கும் ப்ரோ இங்கே. ஷானே ஹீலிங்னால யாருக்கு டேமேஜ் ஆகுது? உள்ள அலோடு தான் மக்களே இந்த கோட்டை உள்ள. ஆக்சுவலாக இது என்ன கோயிலாக என்னன்னு தான் எனக்கு தெரியல. போயிட்டு பார்ப்போம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரது இந்த இடம்லாம். நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன இருக்குன்றீங்க. அதனால் க்ரௌடும் இல்லை, அந்தளவுக்கு ஜாலியாக தான் இருக்குது. என்ன ஹைலைட்னா, வாட்டர் ஃபால்ஸில் இவன் ஆல்ரெடி வந்திருக்கான் ஒருத்தன், ஷானு. அவன் வந்து ஷான் எவ்வளோ கிலோமீட்டர் இறங்கணும்? எக்ஸாக்டாக தெரியல, பரவாயில்ல சொல்லி எவ்வளோ கிலோமீட்டர் போகணும்? ட்ரெக்கிங் வந்து ஒரு 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டரா? வாழ்க்கையில் 5 கிலோமீட்டர் நடந்தே இல்லைங்க. வாட்டி போகிறோம். ட்ராவல்லாம் பண்ணுங்க நிறையன்ற மாதிரி சொல்லியிருப்போம். பட் இப்போ தான் நானே ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழித்து ஒரு ரைடு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நிறைய வந்து இதே மாதிரி வர்றதுக்கு பிளான் பண்ணுவோம். இந்த இடத்துல உள்ளே கேட்டதுக்கு வெறும் தியானம் பண்ணுற இடம் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே போயிட்டு உள்ளே மட்டும் லைட்டாக ஒரு விசிட்டை பண்ணிட்டு மெயின் ஸ்பாட்டான வாட்டர் ஃபால்ஸ்க்கு போயிடுவோம். ஸோ ஏன்னா அதுதான் ட்ரெக்கிங்னு சொல்லிட்டுருக்கான் மச்சான் வேறு. போனால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாடா வெளில வர மாதிரி ஷான். இல்லை இன்னைக்கு காலைல 6 மணிக்கு வந்து எதையுமே நான் ஸ்கிப் பண்ணல. தலைக்கு வந்து கிரே ஹேர் சீரம் அப்ளை பண்ணிட்டேன். இங்கே வந்து ஏன்டா அதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே. காலையிலேருந்து 6 மணிக்கு வந்து கிரே ஹேர் சீரம் அப்ளை பண்ணிட்டேன், சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டேன். இன்னொரு ஹைலைட் சொன்னால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் ஓவராக இல்லையாடா உனக்குன்ட்டு. நெல்லிக்காய் ரெகுலராக எடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்களா? நெல்லிக்காய் ஒன்று எடுத்து பாக்கெட்டில் போட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. பாசிபிலிட்டி இருக்கிறப்ப நம்ம எதுக்காக இன்னும் அந்த மக்களே. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபன் ஆகிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட்ஸ் போட்டு வந்துட்டேன். நான் தடா தானே போகிறோம், கேஷுவலாக வரலான்னு டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் போட்டு வந்துட்டேன். இந்த ஷார்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து அலோடு இல்லையா, மேலே வந்து தியானம் பண்ணுற இடம் தான் இருக்கான்.
ஸோ ஷார்ட்ஸ் அலோடு இல்லைன்ட்டாங்க. அதனால் நான் வேறு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டேன். பட் வேறு பாசிபிலிட்டி எதுவும் இல்லை, அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் மட்டும் வெளில வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா மக்களே, கோயிலுக்கு எங்கேயாவது போகும்போது தான் ஷார்ட்ஸ் போய் நிறைய வாட்டி வந்து அலோவ் பண்ணாமல் வெளில வந்திருக்கேன். ஸோ மோஸ்ட்லி ஃபேண்ட்டை போட்டு வரது தான் சேஃப்டின்னு நினைக்கிறேன். நீங்கள் கூட எங்கேயாவது வெளிலலாம் போகிற மாதிரினா எதுக்கும் அட்லீஸ்ட் ஒரு பேக்கப் ஆகுது. நீங்கள் வந்து பேக்கில் வந்து ஒரு ஃபேண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணேன், ஷார்ட்ஸ் அங்கே தடாவில் போய் குளிக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது, ஒரு பேக்கப்புக்கு இன்னொரு ஷார்ட்ஸ் தான் எடுத்து வந்திருக்கேன். விளங்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இங்கே எந்த ஒரு இடத்தையும் பார்க்க போகிறதில்ல. கேமராவுமே வந்து உள்ளே அலோடு இல்லையா, ப்ளஸ் நம்மளால் பார்த்துக்கலாம். சரி ஓகே, இவங்க பார்த்துட்டு வரட்டும் என்ன மாதிரி இருந்தது பிளேஸ்ன்னு கேட்போம். நீங்கள் யாராவது வர மாதிரி இருந்தீங்கன்னா, ஸோ பார்க்கிங் சார்ஜ் எதுவும் இல்லை, அண்டு என்ட்ரி டிக்கெட்டும் எதுவும் வாங்கலை. ஸோ சும்மா அப்படியே வர வேண்டியது தான் உள்ள. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பாட் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக காமாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் தெரியல. பட் நம்மளோட மெயின் வந்து தொலா வாட்டர் ஃபால்ஸ் தான். அங்கே போயிட்டு எடுக்கிறோம் லாகு அண்ட் ட்ரெக்கிங்கு. நான் இது வரைக்கும் ட்ரெக்கிங்லாம் போனதே இல்லைங்க. அதுவும் வேறு 4 கிலோமீட்டர் அந்த மாதிரி தோராயமாக இருக்குன்ற 4-5 கிலோமீட்ரு. ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் டைம். இவனுங்க எல்லோரும் மேலே போயிருக்கானுங்க தியானம் பண்ணுறதுக்கு. நம்மளால் போக முடியல பிகாஸ் ஆஃப் ஷார்ட்ஸு. சரி ஓகே, நம்மளோட மெயின் டார்கெட் வந்து தடா தான். பட் இந்த இடம் மெயினாக எதுக்காகனா பீஸ்ஃபுல் வந்துட்டு காமாக தியானம் பண்ணிவிட்டு போகிறதுக்கான ஒரு இடம் மாதிரி தான் இருக்குது இது. ஆக்சுவலாக அவனுங்க வெளில வந்தோடனே கேட்போம். கீழே போயிட்டு வந்தானுங்க. கீழே ஏதோ தேவஸ்தானம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தானுங்க. அங்கே மேலே போயிருக்கானுங்க. இனிஷியலாக வந்து போகமாட்டான்னு சொல்லிட்டு ஒய்யாவில் உள்ளே மேலே போனவனுங்க இன்னும் வெளியே வரல. சரி ஓகே, நானும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வந்ததே என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரிப்புன்றது வர்றதே எல்லாத்தையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு தான். இங்கே வந்து அவசரன்ற அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு நானே எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. சரி அவங்க பார்த்துட்டு பொறுமையாக வர வரைக்கும் வரட்டும். ஸோ நம்ம அது வரைக்கும் வேறு வழியே இல்லை, வெயிட் பண்ண வேண்டியது தான் சைலண்ட்டாக. வெயில் பிச்சுக்கிட்டு அடிக்குதுங்க, சரியான வெயில். நல்ல வேலை நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன்ல, மினிமலிஸ்ட்டில் இருக்கிற அந்த பழைய சன்ஸ்க்ரீன்லாம் தூக்கி போடாமல் அப்படியே வச்சுக்கோங்க, கைக்கு கழுத்துக்கெலாம் அப்ளை பண்ணிக்கோன்ட்டு. நான் வந்து அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன், வீட்லேயே அப்ளை பண்ணி வந்துட்டேன் கழுத்து கைக்கலாம். அந்த இன்னும் ட்ரெக்கிங்லாம் அந்த மேலே ஏறும்போது உச்சி வெயிலில் தான் ஏற போகிறோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பேக்கில் ரெடியாக இருக்குது, போனோன்னே ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஏற வேண்டியது தான். அண்ட் முடிஞ்சால் தேவைப்பட்டால் ஃபேஸ்க்கும் இந்த ஒரு வாட்டி பரவாயில்லன்னு அப்ளை பண்ணிட வேண்டியது தான். ஸோ இதுதான் சொல்கிறது, நம்மளுடைய இது எல்லாத்தையும் நம்மளே பார்த்துக்க வேண்டியது தாங்க. எல்லாம் பண்ண முடியும், அப்புறம் என்ன, தம்மா துண்டு சன்ஸ்கிரீன் எடுத்து இந்த பேக்கில் போட முடியாதா? செல்ல போட்டு வந்தாச்சு, பக்கமான ஒரு பிளானோட வந்தது தான். ஆனால் என்ன இந்த ஷார்ட்ஸ் விஷயத்தில் தான் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகிடுச்சு. நானுமே இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா கோயிலுக்கு போகிறது வேறு எங்கே போகிறது தான் கொஞ்சம் எதிர்பார்த்துருப்போம். சும்மா நான் கேஷுவலாக வர்றது தானேன்ட்டு வந்தது தான். ஆனால் இந்த இடத்துல எதுவும் அலோவ் பண்ணல. சரி ஓகே, ஒன்றுமே பண்ண முடியாது. காமாக வெயிட் பண்ணிட்டு அவனுக்கு வந்தவொடனே அப்படியே கிளம்புவோம். ஒரு வழியாக ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்துட்டானுங்க 2 பேரும். போகமாட்டேன்னு சொல்லிட்டு தியானம் கீழே உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துருக்கானுங்க. டேய் சொல்கிறா, என்னடா இருந்துச்சு கீழே போனியே ஷான்? டேய் உண்மைதான்டா, 2 இடம் போனேன், கீழே போனேன் மேலே போனேன், என்னடா இருந்துச்சு? கீழே வந்து கல்கி தேவஸ்தானம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கீழே வந்து கல்கி தேவஸ்தானமா? அது சாமியா? அது ஒரு மெடிடேஷன் சென்டர் மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஒரு 10 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணலாம். கீழேயா? மேலே 10 மினிட்ஸ் மெடிடேஷன்ரா? கீழே கல்கி தேவஸ்தானம் ரெடி பண்ணிட்டு அது ஒரு 10 இயர்ஸாக வந்து சிமெண்ட்லேயே அப்படியே சின்ன சின்ன சிற்பங்கள் மாதிரி செதுக்கி வச்சு தூண்கள் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதிகமாக ஒரு 10 வருஷமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மைன்யூட்டான ஒர்க்கெலாம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அது முடிக்கிறதுக்கு எப்படின்னு ஒரு 2-3 இயர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2-3 இயர்ஸா? ஆமாம், ஏன்னா அதில் இருக்கிற ஒர்க்கெலாம் மைன்யூட்டாக இருக்குது, வெறும் மைனட். அதில் இருக்கிற இது சிங்கம், அப்புறம் இது மாடு சிலை, அதே மாதிரிலாம் நல்லா நிறைய பண்ணியிருக்காங்க. நல்லா கிட்ட நம்ம கிட்ட இருக்குது. ஃபோட்டோ எடுத்துக்கியா? மேலே கூட அட்டாச் பண்ணி விட்றேன். உலகம் எப்படி தோன்றுச்சுன்னா அந்த தாமரையில் இருக்கிற முட்டு வந்து வெடித்து தான் உலகம் தோன்றுச்சு அப்படின்னு வந்து பிரீதாஜியும் கிருஷ்ணாஜியும் நம்பி, அவங்களுடைய அப்பா அம்மாலாம் நம்பி, அவங்களுக்கு அடுத்தது பிரீதாஜி கிருஷ்ணாஜி அவங்க பசங்களாம் வந்து இந்த தியானத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணானா? கிருஷ்ணரா? இல்லை, அவங்க வந்து நார்மல் பீப்புள்ஸ் தான். அவங்க அப்பா அம்மா கனவுல ஏதோ சாமி அதை தோன்றி இது பண்ண மாதிரி. அதுக்கு அடுத்தது அவங்க ஜென்ரேஷன் இன்னொருத்தவங்க வந்து இப்போ அவங்க பசங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே என்னென்னா ஒரு லோட்டஸ் வந்து அதிலேருந்து முட்டு வெளியே வர மாதிரி, லைக் நம்ம ஹாரி பாட்டர் சீரீஸ்லாம் அந்த டிராகன் முட்டை வெடிச்சு வரும்ல, அது மாதிரி அந்த டிராகன் முட்டை மாதிரி இருக்கும். அதை வச்சு ஒரு 9 மினிட்ஸ் வந்து தியானம் வந்து பண்ணுறாங்க. எப்படின்னா அது வந்து கரெக்டான ஒரு சைக்கிள்.
10க்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 10:09 வரைக்கும் அந்த தியானம். ஓகே. மீதி வந்து அடுத்த தியானம் வந்து 10:20க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த 9 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம ஒரு ஃபுல் ரவுண்டு சுற்றி வர மாதிரி இருக்கும். அப்போ நம்ம தியானத்துக்குள்ளார நம்ம போகும்போது நம்மளுடைய ப்ரேயர்லாம் எழுதி வச்சுக்கணும். ஒரு 3 ப்ரேயர் வந்து எழுதி வச்சுக்கணும். என் பேர் எழுதுங்கடா டே, ஏன் எழுதுங்கடா என் பேர்? பேர் இல்லைடா, ப்ரேயர். ப்ரேயரா? என்ன நம்மளுக்கு வேணும் அப்படின்னு அந்த ஒரு லைஃப்பில் நல்லா வேணுன்ட்டு எழுதுனியா? நினச்சேன் என்ன உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் எழுதிருக்க முடியும். ஆடா பாவிடே பேச்சு நினச்சி போட்டியா? அந்த 3 ப்ரேயர் எழுதிட்டு அதை நம்ம வச்சுக்கிட்டு தியானம் பண்ணணும். ஒரு 9 மினிட்ஸ் தியானம் பண்ணணும். ஒன்ஸ் அந்த தியானம் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகும்னா ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு சொல்லிட்டு முடியும். முடிஞ்ச உடனே அந்த தியானம் 9 மினிட்ஸ் முடிஞ்சிடும். நீ எழுந்து போயிட்டு ஒரு பவுல் மாதிரி இருக்கும், அந்த கோல்டு, அதான் அந்த தாமரை பக்கத்துலேயே ஒரு பவுல் இருக்கும். அதில் போயிட்டு நீ போட்டுட்டு ஆஃப்டர் மெடிடேஷன் வந்து அந்த பவுலில் போட்டுட்டா அப்புறம் ஒரு ரவுண்ட் சுற்றி வரணும். அவ்வளோதான். அங்கே வந்து கிருஷ்ணாஜி பிரீதாஜியோட ஃபோட்டோஸ் இருக்கும். அவங்க அப்பா அம்மாவுடைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அதை நம்ம வணங்கிட்டு ஒருத்தன் வரலையே, ரிட்டன் நம்ம வந்து கீழே நின்றுருக்கானே, அவ்வளோ தூரம் வந்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இவன் சாக்ஸ் போட்டு வந்ததால் தான் இவன் அலோடு கிடையாது. ஸோ நீங்களும் சாக்ஸ்லாம் போட்டு உள்ளே வந்துடுங்க. இவனுக்குன்னு இல்லை, எந்த கோயிலுமே சாக்ஸ் போட்டு வரக்கூடாது, அது ரூல் இருக்குது. கோயில் நமக்கு தெரியுமாடா வந்தது, எதாச்சா வந்தோம் கோட்டைன்னா அவன் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் 500 ஏக்கர் பயங்கரமாக இருக்குல்ல. ஃபுல்லாகவே ராஜாக்கள் கட்டின அந்த இது மாதிரி இருக்குது. மார்பிளஸ் கலர் எல்லாமே ஃப்ரீ தான், பார்க்கிங் ஃப்ரீ, உள்ள என்ட்ரி ஃப்ரீ தான்டா. எல்லாமே காசு எதுவும் எங்கேயுமே வாங்கல, எங்கேயுமே வாங்கல காசு, எல்லா இடத்துலையும் ஃப்ரீ தான். ஏய் எறா அவனோட இதை என்னோட ஒயிட் டைகரை காட்டுறேன்டா. ஒயிட் டைகரை காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அது எறா சாணம் இது மக்களே. இதுதான் என்னோடய ஒயிட் டைகர். இனிஷியல் டேஸில் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு ட்ரிப்பு வந்திருக்கு. பிரச்சனை ஆனால் வண்டியில் ஹேண்டில் பார்லாம் நான் மாற்றிட்டேன், கம்ஃபர்ட்டாக செம்மையாக தான் இருக்கும். ஆனால் என்ன சீட்டு தான் பயங்கர ஹார்டாக இருக்கும். அது ஒன்று தான் பிரச்சனை. கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு அட்வென்ச்சர் பைக் வாங்கணும், அதுதான் மெயினான ஒரு அல்டிமேட்டு. சரி ஓகே, இப்போது அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு கிளம்ப வேண்டியது தான். நேராக தடா ஃபால்ஸில் என்ட்ரி ஆகிறோம். அங்கே போய்ட்டு எல்லா டைமும் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஃபுல் டைம். அதுக்கப்புறம் லஞ்ச் என்ன பிளான் தெரில, அங்கே போய்ட்டு தான் பார்க்கணும் எல்லாத்தையுமே. ஸோ டைரெக்டாக தடா ஃபால்ஸ் போயிட்டு கண்டிப்பாக. ஓகே.